Welcome to Promising Tamil Tutor YouTube channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பிகினர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் ctrl+v, ctrl+b and ctrl+u இந்த மூணு ஷார்ட்கட் கீக்கும் ரிலேட்டடான C ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுவது எப்படி அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க ஷார்ட்கட் கீ வந்து ctrl+b. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறது ctrl+v பேஸ்ட். அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம வந்து அப்படி செலக்ட் பண்ணி அதை ctrl+c கொடுத்து காப்பி பண்ணதுக்கப்புறம் அதை ctrl+v கொடுத்து பேஸ்ட் பண்ணும். அதாவது அப்படி ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி. ஓகே, இந்த ஒர்க்கை அப்படியே நம்ம சி ப்ரோக்ராம்ல கொண்டு வரணும் அப்படின்னா அதை ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன் மூலமா இதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம ஹெடர் ஃபைல் என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா string.h இந்த ஹெடர் ஃபைல் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஒரு வேரியபிள் டு இன்னொரு வேரியபிள் காப்பி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம்னா ரெண்டு டிஸ்டிங் வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். S1ல 30 அப்படின்ற வேல்யூ கொடுத்து அரே வேல்யூ கொடுக்குறோம். ஸோ 30 கேரக்டர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி S2லையும் 30 சைஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ ஹாய். ஸோ இந்த வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் வேரியபிளுக்கு காப்பி ஆக போகுது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் காப்பி strcpy இதான் வந்து அதோடைய நேம், ஃபங்க்ஷன் நேம். அண்ட் பிரேஸ், ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள ரெண்டு ஆர்குமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து S1 அண்ட் செகண்ட் கம்மா கொடுத்து செகண்ட் வந்து S2. இப்போ எப்படி காப்பி ஆகும் அப்படின்னா S1ல இருந்து என்ன ஆகும், S2ல இருந்து S1க்கு வந்து காப்பி ஆகும். வேல்யூ வந்து S2ல இருந்து S1க்கு காப்பி ஆகும். ஸோ இப்போ S1 நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்றோம் S1 ஈக்குவல் டு %s கம்மா S1 கொடுக்கும் பொழுது S1ல ஹாய் அப்படின்றது வந்து காப்பி எடுத்து அதில் வேல்யூவை பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷனுடைய ஒர்க்கு. இப்போ S1 இதில் வந்து S1லையும் வந்து ஹைன்ற வேல்யூ தான் இருக்கும் அண்ட் S2லையும் ஹைன்ற சேம் வேல்யூ தான் இருக்கும். ஸோ நம்ம வேணும் அப்படின்னா S2வையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு S2 ஈக்குவல் டு %s. ஸோ கம்மா S2. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு F2 அண்ட் Alt F9 சக்ஸஸ் அண்ட் கண்ட்ரோல் F9. ஸோ S2ல இருக்கக்கூடிய ஹாய்ன்ற வேல்யூவை அப்படியே ஒரு காப்பி எடுத்து எதில் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா S1ல வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. ஓகே, இதுதான் இந்த ctrl+v வந்து சி ப்ரோக்ராமை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் யூசிங் ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போற ஷார்ட்கட் கீ வந்து ctrl+b போல்டு. ஓகே, b டெக்ஸ்ட்டை வந்து போல்டு பண்றது. ஸோ போல்டு அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்டான கீவேர்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக தான் நம்ம போல்டு அப்படின்றது யூஸ் பண்ணோம். ஒரு ஹெட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து தனியாக செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு போல்டு. ஸோ அதை நம்ம எப்படி சி ப்ரோக்ராம்ல கொண்டு வரலாம் அப்படின்னா இதுக்கு ஹெடர் ஃபைல் வந்து conio.h கன்சோல் இன்புட் அவுட்புட் .h வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் நம்ம வந்து எந்த வேரியபிள்ஸும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் நான் டெலீட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன் டெலீட் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம பிரிண்ட் ஆஃப் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் ஆஃப்ல தான் நம்ம அந்த இதை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்மட் மோடு தெரியணும். டெக்ஸ்ட் ஃபார்மட் மோடு, இந்த மோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இந்த மோடை ஆன் பண்ணுறதுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் கொடுக்குறதோ அப்படின்னா பேக்ஸ்லாஷ் கொடுக்கணும், எக்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த பேக்ஸ்லாஷ் எக்ஸ் அப்படின்றது என்னன்னா இது ஒரு எஸ்கேப் கேரக்டர். ஓகே, எஸ்கேப் கேரக்டர் அப்படின்னால என்ன, எஸ்கேப் கேரக்டர் வந்து நம்ம ஒரு பிரிண்ட் ஆஃப் மெசேஜில் கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரிண்ட் ஆகிட்டே வரும் ஸ்க்ரீனில். அப்போ அப்படியே என்ன ஆயிரும், கம்பைலர் வந்து அந்த பிரிண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இடத்துல அவங்க என்ன ஒர்க்கு கொடுத்துருக்காங்களோ, ஒரு நியூ லைன் கொடுத்தா நியூ லைன் அலோகேட் பண்ணோம், /n கொடுத்தா நியூ லைன் அலோகேட் பண்ணி /t கொடுத்தா டேப் அதாவது ஸ்பேஸ் கிரியேட் பண்ணோம். அந்த மாதிரி அந்த ஒரு கண்டினியூட்டியை வந்து கட் பண்ணிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்மெட்டை வந்து பண்ணோம். ஓகே, அதுதான் எஸ்கேப் கேரக்டர். ஸோ பேக்ஸ்லாஷ் போட்டு எக்ஸ் போட்டோம் அப்படின்னா இது ஒரு எஸ்கேப் கேரக்டர். இது ஒரு ஹெக்ஸாடெசிமல். இது எதை குறிக்கும் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து குறிக்கும். ஸோ இது பக்கத்தில் என்ன ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடுக்க போறோம்னா 1b.
ஸோ 1Bன்றது என்னன்னா எஸ்கேப் அப்படின்ற மீனிங்கை குறிக்குது, எஸ்கேப் அப்படின்ற மீனிங்கை குறிக்கும். ஓகே, இதுக்கு ரிலேட்டடான அந்த 1B இதுக்கு ரிலேட்டடான நம்பர், கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய நம்பர் வந்து என்னன்னா 27. ஓகே, இது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். 1B = 27. ஓகே, இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்கொயர் போடணும். அதுக்கப்புறம் 1M. ஓகே, 1M கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் வந்து இந்த 1M, இந்த ஸ்கொயர் போட்டு 1M போடுறோம்ல, அதுதான் போல்டுக்குரிய அந்த சின்டாக்ஸ், மெயின் சின்டாக்ஸ். ஓகே, ஸோ பக்கத்தில் வந்து இது வந்து ஆன் ஈக்குவல் டு இது எதுக்கு அப்படின்னா இந்த மோடை வந்து ஆன் பண்ணுறதுக்குரியது. இந்த மோடை ஆஃப் பண்ணணும், இந்த போல்டு மோடை ஆஃப் பண்ணுறதுக்கு சேம் \6 போட போகிறீங்க, 1B போட போகிறீங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு 0 ஆஃப், இந்த எம்ன்றது மோடு, அதை என்ன பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணுறதுக்கு, அந்த மோடை ஆஃப் பண்ணுறது. ஸோ 1M அப்படின்றது தான் அந்த போல்டு அப்படின்றத குறிக்கும். ஓகேவா, இந்த 1Bன்றது போல்டை குறிக்காது, 1Bன்றது எஸ்கேப் அப்படின்ற மீனிங்கை குறிக்கும். ஓகே, இந்த 1Mன்றது தான் போல்டுக்குரிய மோடு. ஸோ இதை நம்ம இப்போ printfல வந்து ட்ரை பண்ண போகிறோம். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கலாம், \x 1B ஸ்கொயர் போடுங்க 1M. ஓகே, 1M போட்டு பக்கத்தில் இப்போ உங்களுக்கு தேவையான வேர்டை கொடுத்துக்கலாம். ஸோ போல்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன், இல்லை அப்படின்னா வெல்கம் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த மோடை ஆஃப் பண்ணிடணும், அதே மாதிரி எண்ட் ஆகும்போது ஆஃப் பண்ணி 1B ஸ்கொயர் ப்ராக்கெட் 0M. ஓகே, இப்போ இந்த மோடு இல்லாமல் நார்மலாக உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக ஜஸ்ட் சிம்பிளாக இப்போ நம்ம ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ண முடியாது, ஹாய் ஒரு நியூ லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ நான் போல்டு யூஸ் பண்ணி ஒரு printf கொடுத்துருக்கோம், அண்ட் போல்டு இல்லாமல் ஒரு நார்மல் டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் எண்ணில் வந்து இந்த வேரியபிள்ஸ் நம்மகிட்ட கிடையாது, ஸோ டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ண போகிறோம். Alt F9 Ctrl F9. ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹாய் வந்து நார்மலாக டிஸ்பிளே ஆகுது, அண்ட் செகண்ட் இருக்கக்கூடிய வெல்கம் பார்த்தீங்க அப்படின்னா போல்டாக வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ஸோ நார்மல் டெக்ஸ்ட்டுக்கும் அந்த போல்டுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து காட்டியிருக்கு இல்லையா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம போல்டுக்குரிய சின்டாக்ஸ் எழுதலாம். \x 1B அந்த 1M அப்படின்றது தான் இந்த போல்டுக்குரியது. ஓகே, இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது போல்டு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ctrl+u அண்டர்லைன். ஸோ அண்டர்லைன் த கேரக்டர். ஸோ அண்டர்லைன் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டுறது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு டெக்ஸ்ட் மேலே ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் அண்டர்லைன். ஸோ இதுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா அண்டர்லைனுக்கு இந்த 1M இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த இடத்துல அப்படியே 4 கொடுக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் 4 மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, 4 மட்டும்தான் அங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சேவ் பண்ணுறோம். Alt F9 Ctrl F9. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் அண்டர்லைன் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை. அப்போ என்ன அப்படின்னா இந்த டர்போ C++ இந்த சாஃப்ட்வேரில் இந்த அண்டர்லைனுக்குரிய ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகலை. ஓகே ஓகே, நம்ம வந்து இந்த அண்டர்லைன் அப்படின்றது என்னன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அட்டென்ஷன் கிரியேஷன் தான். அப்போ நம்ம அதை வந்து ஹைலைட் பண்ணியும் காட்டலாம். அண்டர்லைன் பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஹைலைட் ட்ரை பண்ண போகிறோம். ஹைலைட்டுக்கும் அவங்க வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஹைலைட் ஆகிறதுக்கு 7 யூஸ் பண்ண போகிறோம். 7, ஜஸ்ட் 7. ஸோ சேவ் பண்ண போகிறோம். Alt F9 Ctrl F9. ஸோ பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்றது நம்மளுக்கு ஃபுல்லாக ஹைலைட் ஆயிருக்கு. இதான் ஹைலைட். ஓகே, அண்டர்லைன் நமக்கு சப்போர்ட் ஆகலை, ஸோ ஹைலைட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 7 அப்படின்றது தான் அதனுடைய மோடு நம்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளிங்க் ஆகுறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், டெக்ஸ்ட் வந்து பிளிங்க் பண்ணி காட்டுறதுக்கு. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ஹைலைட் அட்ராக்ஷன் கிரியேஷன் தானே.
ஸோ பிளிங்க் ஆகிறதுக்கு 5. ஓகே, இதை சேவ் பண்றோம். பாத்தீங்க அப்படின்னா அந்த வெல்கம் மட்டும் நம்மளுக்கு அப்படியே பிளிங்க் ஆகுது. ஸோ இப்போ அது மட்டும் தனியாக நம்மளுக்கு அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுது இல்லையா, இது ஒன் ஆஃப் த ஹைலைட்டிங் ப்ராசஸ் தான். ஓகே, அண்ட் 7 ஹைலைட். 8 வந்து பிரிண்ட் நத்திங். அது மாதிரி கலர் டிஸ்பிளே பண்றதுக்கு பிளாக், 31M ரெட், 32M கிரீன். அதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. அது மாதிரி பேக்ரவுண்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறதுக்குமே 40M ரெட் ரெட் கலர். இந்த மாதிரி கலர்ஸ் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறதுக்கும் அவங்க வந்து மோர் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கலர் ட்ரை பண்ணலாம், அண்ட் ஒரு பேக்ரவுண்ட் கலரும் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஓகே, என்ன கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா கிரீன் கலர் சூஸ் பண்ணலாம். 32M இது. ஓகே, 32M வந்து கிரீன் கலர். அதே மாதிரி 32M 42M வந்து இதே பேக்ரவுண்ட் கலர். ஸோ அப்போ 32M நம்ம ட்ரை பண்ண போறோம். இந்த இடத்துல 32M. ஸோ சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, கிரீன் கலர் நம்மளுக்கு கலர் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, இது டெக்ஸ்ட் கலர். இதே அந்த டெக்ஸ்டோடைய பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறதுக்கு 42M. 42ன்றது வந்து அந்த கிரீன் கலர் பேக்ரவுண்ட். ஓகே, இப்போ அந்த வெல்கம் கூடிய அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரீன் கலர் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதுல ஒன்னே என்ன நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னா அண்டர்லைன் நம்ம ட்ரை பண்ணோம், சப்போர்ட் ஆகல. அதுக்கு ரிலேட்டடா ஹைலைட் அண்ட் பிளிங்கிங் இந்த மாதிரியான இல்லை பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு நம்ம வந்து ஆப்ஷன் மோடை வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதே வந்து டெக்ஸ்ட் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா, அது பார்க்க போறோம். டெக்ஸ்ட் மோடுன்ற ஒரு ஃபங்க்ஷனே இருக்கு. ஸோ அதை தான் பார்க்க போறோம். டெக்ஸ்ட் மோட். ஸோ இதுக்கு கண்டிப்பா கானைவோட அட்கச் கண்டிப்பா இருக்கணும். டெக்ஸ்ட் மோட்ல PW40 பேக், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் சைஸ் வந்து 40. 40ன்றது ரோ 1 காலம் சைஸை வந்து குறிக்கும். அந்த குறிப்பிட்ட அந்த ரோ 1 காலத்துக்குள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலரா வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த டெக்ஸ்ட் மோட் வந்து ஒரு கிராஃபிக்கல் டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்து ஒரு கிராஃபிக்கல் மோட்ல நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேவா? இப்போ கீழே நான் வந்து டெக்ஸ்ட் கொடுக்குறேன், printf. ஓகே, இப்போ இதுக்கு வந்து டெக்ஸ்ட் மோட் யூஸ் பண்ணும் பொழுது நம்ம cprintf வந்து யூஸ் பண்ணலாம். cprintf வந்து என்ன, printfக்கும் cprintfக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, printfல வந்து எஸ்கேப் கேரக்டர்ஸ் /n/a இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணோம். ஆனா cprintf பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி அந்த டெக்ஸ்ட் மோடு என்னவோ அதை மட்டும் அக்செப்ட் பண்ணும். டெக்ஸ்ட் மோடு என்னவோ, டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் அக்செப்ட் பண்ணும், டெக்ஸ்ட்டுக்கு வந்து கிராபிக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும். ஓகேவா? அந்த டெக்ஸ்ட் மோடை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணோம், மற்றபடி எஸ்கேப் கேரக்டர்ஸ் எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. ஓகே, cprintf கொடுக்குறோம். cprintfல ஏதாவது ஒரு வெல்கம், ஸோ நார்மலாக டிஸ்பிளே பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கும் இந்த டெக்ஸ்ட் மோடு இது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து கிராஃபிக்கலாக ஒன்று என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 2D ஒரு 2 டைமென்ஷனலாக வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்பிளே ஆகுது. ஒரு கேமில் பார்க்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் கிடைக்குது இல்லையா, ஸோ அந்த மோடில் வந்து இது டிஸ்பிளே பண்ணுற ஃபார்மேட் cprintf. இதே வந்து இதில் வந்து டெக்ஸ்ட் கலர் ஆப்ஷன் இருக்குது, டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்குது. ஓகே, டெக்ஸ்ட் கலர். டெக்ஸ்ட் கலரில் வந்து நம்ம சைஸ் கொடுக்கணும். சைஸ் வந்து இப்போ நான் சைஸ் வந்து 0 to 16 வரை இருக்கு. ஸோ டோட்டல் 17 கலர்ஸ் இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் கலர்ல நான் ஒரு 5 கொடுக்குறேன். ஸோ இது என்ன கலர் கொடுக்குது அப்படின்றத சேவ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ பர்பிள் கலர் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, இது வந்து டெக்ஸ்ட் கலர் மோட். ஸோ நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா அதே பின்னாடி நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி டிஸ்பிளே இருக்கு. ஏன் முன்னாடி வெல்கம் டிஸ்பிளே ஆயிருக்கு அப்படின்னா
ப்ரீவியஸாக நம்ம டிஸ்பிளே பண்ணோம் இல்லையா, அது இன்னும் எரேஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ நம்ம ப்ரோக்ராமில் CLRSER கிளியர் த ஸ்க்ரீன் அந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிராஃபிக்கல் டிஸ்பிளேவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்பிளே பண்ணி ஒரு போல்டாவோ இல்லை ஹைலைட் பண்ணியோ கலராக டிஸ்பிளே பண்ணுறதுக்குமே இந்த ஆப்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.